நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் தனபாலன். இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு பெரும் சவாலா தான் இருந்தது. ஆனா இந்த சவாலை நாம் தமிழர் கட்சி உறவுகள் எப்படி எதிர்கொண்டாங்க அப்படின்னா, அறத்தின் வழிதான் நின்று எதிர்கொண்டாங்க. 1000, 1500, 2000 இப்படி ஓட்டுக்கு காசு கொடுத்து வாக்கு பெற்ற திராவிட கட்சிகளுக்கு மத்தியில தற்சார்பு பொருளாதாரம், தமிழ் தேசிய கொள்கை என முன் வச்சு அறத்தின் வழி நின்று நம்ம வாக்கு சேகரிச்சிருக்கோம். மதுரவாயல் மாநில ஒருங்கிணைப்பாளர் தமிழிசை ஆனந்தன் அண்ணா சொல்றது அடிக்கடி என்னன்னா, மக்களிடம் சென்று நமக்கான வாக்கை சேகரிக்கணும், தேர்தல் அன்னைக்கு அந்த வாக்கை உறுதிப்படுத்தணும். இதோட நமக்கான வேலை முடிஞ்சிச்சானா இல்லை, இனிமேதான் நமக்கான வேலை இருக்கு. அது என்ன அப்படின்னா வாக்கு எண்ணிக்கை. வாக்கு எண்ணிக்கை அன்று நாம் தமிழர் கட்சி உறவுகள் எப்படி அறத்தின் வழி நின்று நமக்கான வாக்கை சேகரிச்சோமோ அந்த வாக்கு நமக்கு கிடைச்சிருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு மே 4 ஒவ்வொரு தொகுதியிலையும் நாம் தமிழர் கட்சி உறவுகள் போய் வாக்காளர் முகவர்களாக உட்கார்ந்து நமக்கான வாக்கு கிடைச்சிருக்கா இல்லையான்னு பார்க்கணும். இது நாம் தமிழர் கட்சி வெற்றி மட்டும் இல்ல, நம் இனத்தின் வெற்றி. மே 4 வெல்வான் விவசாயி, தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.